சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சுட்டாங்க. மெகா ஆடிஷன்ல எக்கச்சக்கமான குழந்தைகள செலக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு குழந்தைகள செலக்ட் பண்ணாலும், ஒரு சீசன்லயும் நமக்கு பிடிச்ச ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாரி ஒரு 4 பேர், 5 பேர் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஆரம்பத்திலேயே மெகா ஆடிஷன்லேயே சூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப திறம்பட அவங்களோட பாடல பாடி ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ண 4 முக்கியமான போட்டியாளர் இருக்காங்க. இந்த 4 முக்கியமான போட்டியாளர்களும் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல லாங் டைம் டிராவல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 4 குழந்தைகளும் அவங்களோட அசாத்திய திறமை மூலியமா ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம, ஒட்டுமொத்த சரிகமபா ஃபேன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ உருவாக்க போறாங்க. இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த 4 குழந்தைகளும் ஒரு விதமான பின்னணியிலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க, ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடியவங்க. அவங்க இப்பவே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ ரெடி பண்றதுக்கான ஒரு வேலையில இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல முதல் நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவர்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை தான். அந்த பையன் ரொம்ப அருமையான பாடல பாடி, ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் இம்ப்ரெஸ் பண்ணி, அவரு செலக்ட் ஆகிட்டு அந்த மெடல கழுத்துல போட்டிருக்காரு. அடுத்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல வந்திருக்கக்கூடிய பிரதீக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இவங்களும் அடுத்த யோகஸ்டியா வருவாங்க அப்படிங்கிற மாரி பேர் வாங்குற அளவுக்கு அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. இவங்க பாடின பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. 3வது போட்டியாளர் அக்ஷித் நிருபம். இவரும் பயங்கரமா பாடியிருக்காரு. இவரு பாடக்கூடிய விதம், அந்த உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, செலக்ட் பண்ணக்கூடிய சாங் செலக்ஷன் இது எல்லாமே இவரு பாடின கொஞ்ச நேரத்திலேயே ஜட்ஜஸ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும், இவரு தான்ப்பா அடுத்த திவினேஷ் அப்படிங்கிறத முடிவு பண்ற மாதிரி பயங்கரமான எஃபோர்ட் போட்டு பாடினாரு. கடைசியா ஒரு முக்கியமான போட்டியாளர் பாலக்காடுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரேயா ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. இவங்களுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அரங்கமே அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு சூப்பரான பாட்ட பாடியிருக்காங்க. இந்த 4 குழந்தைங்க மட்டும் தான் நல்லா பாடுனாங்களா? அப்ப மீதி இருக்க குழந்தைகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்க முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. செலக்ட் ஆன கண்டஸ்டன்ட்ஸ்ல இந்த குழந்தைகள்ல இந்த 4 பேரோட பாடலும் மத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ தூக்கி சாப்பிடுற மாரி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஜட்ஜஸோட ஒரு கருத்தாவும் இருந்திருக்கு. எப்படி திவினேஷ்க்கு, யோகஸ்ரீக்குலாம் நடுவர்கள் அவங்களோட தனித்துவமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும்போது, ஒரு ஆதரவு குடுத்து வந்திருந்தாங்களோ, ஒரு அன்ப குடுத்தாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஆதரவும் இந்த 4 குழந்தைகளுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பத்தாததுக்கு சுமன்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனும் ரொம்ப அருமையா பாடியிருந்தாரு. அதுலயும் அவங்க தாத்தா ஸ்டேஜுக்கு வந்து எமோஷனலா பல விஷயங்கள பேசினதும், அவங்க காலங்காலமா தலைமுறையா பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பறை இசையோட அந்த புகழ பத்தி மேடையில ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அப்ப எஸ்பி ஜெயன் சொன்ன வார்த்தை, "இசைக்கு எதுங்க ஜாதி மதம்? பாட்டுனா பாட்டு, இசைனா இசை. அது யார் வேணாலும் பாடலாம், யார் வேணாலும் இசைக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. தன்னோட தாத்தா கையாலேயே சுமன்ராஜுக்கு மெடல போட வச்சு நடுவுல அழகு பார்த்திருக்காங்க. சரிகமபா சீசன் 5 முடிஞ்சு, என்னடா அடுத்தது என்டர்டெயின்மென்ட்க்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு, இப்ப லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அடுத்த ஒரு 2 வாரத்திலேயே ஆரம்பிச்ச விஷயம் கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும். ஜட்ஜஸும் எந்த விதமான ஓய்வும் இல்லாம அடுத்ததா இந்த சீஃப் கெஸ்ட்டா வந்து ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்றது, ஒரு ஆளுமே எலிமினேஷன் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5லயே போயிடும். அப்படிப்பட்ட விஷயத்த இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கும்போது, பிரதீக்ஷா, ஸ்ரேயா ஸ்ரீராம், விஷ்ணுவர்தன், கடைசியா அக்ஷித் நிருப்பம். இந்த 4 குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிரடியான பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும், இதுல யார் உங்க ஃபேவரைட் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.